பராபவ வருடம் புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்குது. வரக்கூடிய ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சதய நட்சத்திரத்துல ரிஷப லக்னத்துல பராபவ ஆண்டு பிறக்கிறது. இந்த பராபவ ஆண்டு துலா ராசிக்காரர்களுக்கு என்ன என்ன நன்மைகளை தரப்போகிறது அப்படின்னு பார்த்தா, துலா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் துலா ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். சனி பகவான் மிக சாதகமாக 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கோலம். லாபத்திலே கேது பகவான் இருந்து வம்பு வழக்குகளிலெல்லாம் வெற்றி தரக்கூடிய ஒரு புண்ணியமான நேரம். குடும்பத்துல கல்யாணம் கூடி வருது, சுப செய்திகள் கூடி வருகிறது. நிறைய நன்மைகளை துலா ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள். ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகளிலே துலாம் ராசி ஒன்று என்று ஜோதிட மாமேதைகள் சொல்கிறார்கள். அப்படி மிகப்பெரிய விஷயங்களை இந்த துலாம் ராசிக்கு வருகிறது என்பதை ஒரு அறிவார்த்தமான பக்குவப்பட்ட ஒரு ஜோதிடர் சொல்கிற போது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அப்படி திருக்கோவிலூர் பரணிதரன் ஐயா அவர்கள் இங்கே நம்மோடு இருக்கிறார்கள். ஜோதிடத்திலே பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து வாழ்க்கையிலே அவர்களுக்கு வெற்றியை புகட்டியவர். அந்த மாமேதையுடைய வாயினாலே இப்பொழுது துளாராசியுடைய பலன்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். ஐயா உனக்கு ஐயா உனக்கு துளாராசிக்கு எப்படி இருக்க போகிறது இந்த பராபவ ஆண்டு? சூரியன் பார்த்து கொண்டிருக்கிறார் துலாம் ராசியை புரிஞ்சிருக்கோம். உச்சமா சூரியன் 7ஆம் இடத்தை சஞ்சரித்து பார்த்து கொண்டிருக்கார். அப்போ இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல ஒரு மாற்றங்களை சந்திக்கின்ற காலகட்டம் இந்த பராபவ ஆண்டு துலாம் ராசி. வெளிச்ச கிரகங்கள் 2 கிரகங்கள் பார்க்குது. அதிக வெளிச்சம் தரும் சூரியன், குறைவான வெளிச்சம் தரக்கூடிய சுக்கிரன், இரண்டுமே இவர்களை பார்க்க ராசிநாத சுக்கிரன். அது எவ்வளவு பெரிய யோகம். இன்னொரு யோகத்தை சொல்ல போறப்படும் 2 யோகங்க ஐயா. ஒரு நேரத்தை பார்த்து 2 யோகமா? அது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம பேசணும் இல்லை. அதிகபட்சமான நெருக்கடி, போராட்டம், ஸ்ட்ரகிள் தான். ரொம்ப ரொம்ப குடும்பத்தினரே வெறுத்து போன ஒரு ராசி துலா. சார், இது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பெரிய பெரிய பிரச்சனைகள். எந்த ஒர்க் இருந்தாலும் வேலை கிடைக்கல. சில பேருக்கு போராடிட்டே இருக்காங்க, வேலை கிடைக்கல. பார்க்குற வேலையில ஒர்க் ப்ரெஷர் டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்றது. நசுக்கி மாலையில 5 மணிக்கு அந்த வேலை முடியுதுன்னா இரவு எந்நேரமானாலும் நீ பணியை முடிக்கணுங்கிறாங்க. அந்த மாதிரி துலா ராசிக்காரர்களுக்கு மிக கடுமையான நெருப்பு. அந்த நிலையில பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு. பொதுவாக 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் மிக யோகமான பலன்களை கொடுப்பார். கர்மக்கார கணிதிகளா. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த 6ஆம் இடத்தை சனி என்ன செய்வார் போல புரிஞ்சுக்கணும். முதல்ல உடல்நிலையை சுத்தப்படுத்துவார். மிக முக்கியமான கருத்து நேயர்களே. ஆமா, துலாம் ராசி அன்பர்கள் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கருத்தை ஐயா சொல்ல போறாங்க. கடந்த 2.5 ஆண்டுகளாக துலா ராசிக்காரர்களுக்கு ஹெல்த்ல பெரிய பெரிய அழகு சிதைந்து போன கோலம், இல்ல உடல்ல தீர்க்க முடியாத குறையோ மருத்துவ ஆலோசனை எடுத்து கூட குணமாக முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல துலா ராசிக்காரர்கள் இருக்கிற போது 6ஆம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் நோயை முழுமையாக விலக்கி உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறார். அது எந்த வகையில் நன்மை தரப்போறீங்க? ஆரோக்கியம் நிச்சயமாக சீரா. ஆரோக்கியம் பாஸ்கர் புரிய பார்த்தீங்களா? இன்னொரு சிறப்பான தகவல். ஒரு மனிதனுக்கு 3 விஷயங்கள் தெளிவாக இருந்து விட்டால் மனிதன் துணிச்சலாக நடைபெறும். ஆரோக்கியம், எதிர்ப்பு அற்ற நிலை, வழக்கு இல்லாத நிலை. இந்த 6ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற சனி பகவான் இந்த 3லும் உங்களை சுபிட்சமாக நடைபெற வைப்ப. எதிரி கிடையாது. ஆரோக்கியம், எதிர்ப்பு அற்ற நிலை, வழக்கில் வெற்றி. வழக்கு இருந்திருக்கும், நேற்று வரை வழக்கு இருந்திருக்கும், வழக்குல பயம் இருந்திருக்கும். அந்த வழக்கு வெற்றியாகும் நிச்சயமா. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வெற்றி மீது வெற்றி தருவார். வம்பு வழக்குகள் எல்லாம் ஜெயிச்சுவாங்க. 9ஆம் இடத்துல குரு பகவான், பாக்கிய குரு புரியுங்களா? அப்போ இப்பொழுது குரு ஒரு ராசியை பார்க்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசினருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு, யோகம், அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். அற்புதம். ஏன்னா குரு தனகாரகன், நல்ல தனப்பிராப்தியை கொடுப்பாரு. குரு ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய கிரகம். நல்ல ஒழுக்கம் தரமானவர்களாக அவர்கள் இருக்கும். அதே போல ஒரு விஷயம் 5ஆம் இடத்துல சனி இருந்தாரு, இப்ப ராகு இருக்காரு. இப்ப அந்த ராகுக்கும் பாத்தீங்கன்னா குருடைய பார்வை கிடைக்கும். அப்போ பிள்ளைகளால் தொல்லைகள், குடும்பத்தினரால் பிரச்சனைகள், பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள், ஒரு மனம் கடுமாறக்கூடிய நிலை, எல்லாவற்றிலிருந்து விடுபட்டு ஒரு மனிதனாக வாழக்கூடிய நிலையினை
இந்த பராபவ ஆண்டு தொடக்கமே இந்த துலாம் ராசினருக்கு கொடுக்கும். சும்மா அதிருதல்ல அவ்வளவு சூப்பரா லாபத்தாத்தது கேது, பாக்கியத்தாந்தை. இப்ப நீங்க பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குருவினால் இவர்கள் பெரிய வெற்றிங்கிறீங்க. ஆமா, லாபத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் நம்ப வழக்குகள் வெற்றின்னு நம்ம அறிகிறோம். லாபம் 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 தொழில் முன்னேற்றம் இவருக்கு லாபம் தான். ஆமா. துலாம் ராசினருக்கு பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஐயா நீங்க 2 பேரும் சொன்னீங்க, அதான் எங்க வாழ்க்கையில் நடக்குது, ரொம்ப சிறப்பா இருக்கும், கடந்த கால நெருக்கடிகள்லாம் வெளியிட்டு போயிடுச்சு. ஆனா இங்க ஒரு புள்ளி நான் வைக்கிறேன். இது பொது பலன், யோகமான பலன். யோகமான பலன்கள் பரபவாண்டு இவர்கள் பொது பலன்களாக இருக்கு. சுய ஜாதகத்தில் என்ன திசா புத்தி நடக்குது, இல்லை என்ன தோஷங்கள் ஏற்பட்டிருக்கு, எந்த திரக தோஷம் ஏற்பட்டிருக்கு, அதையும் தெரிந்து கொள்வதால் இந்த யோக பலன்களை மேலும் கூடுதலாக இவரால் மாற்றிக்கொள்ள முடியும். இப்ப 6ஆம் இடத்துல சனி புதன் செவ்வாய். அப்போ சிலருக்கு வந்து ஆபரேஷன் பண்ண சூழல் இருந்திருக்கலாம், சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம், சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால்கள்ல பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதிலிருந்தெல்லாம் இப்போ விடுதலை உங்களுக்கு கிடைக்க போது. குரு வேற ரோகஸ்தானத்தை பார்க்க போறாரு. அப்போ வியாதிகள் இருந்து விடுதலை. 6ஆம் இடம்ன்றது ஆள் அடிமை ஸ்தானம் தான். ஒரு இடத்துல வந்து வேலை பார்க்குறாங்க, வேலை நெருக்கடி இருக்குன்னா இந்த குருவுடைய பார்வை வந்த பிறகு வேலை நெருக்கடியெல்லாம் நிவர்த்தி ஆயிருது. நல்ல வேலை, பார்க்கிற வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லைங்க சொல்றாங்க பாருங்க. இப்போ சம்பளம் நல்லா போடும், நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இந்த கம்ப்யூட்டர் கம்பெனியில் இருக்க சரியான ப்ராஜெக்ட் கிடைக்கலையும் பார்க்க இப்போ நல்ல ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ நான் திருப்பி வேலைக்கு கூப்பிடுவாங்க. ப்ராஜெக்ட் இல்லாதவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஒரு சில பேர் ப்ராஜெக்ட் மாறுவாங்க. இப்போ அப்படிப்பட்ட அமைப்பும் அவங்களுக்கு உண்டு. இந்த பூனை மாதிரி தான், அவர் பூனை மாதிரி, அவர் புலி மாதிரி மாறிடுவார். எப்படின்னா பூனை ஒன்று புலியாக மாறி திரைப்படத்துக்கு டைட்டில் வச்ச மாதிரி இருக்கியா? 3ஆம் இடத்தை குரு பார்த்துட்டு இருக்காரு, 3ஆம் இடத்தை சனியும் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இவ்வளவு நாளும் பாத்தீங்கன்னா உங்களை யாரும் சீட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுக்கு ஏற்பட போகின்ற முன்னேற்றம், மற்றவர்களுடைய பார்வையே நீங்கள் உயர்வாக காணப்படுவீர்கள். நெருக்கடியிலிருந்து அற்புதம் அற்புதம் அற்புதம். இதுல 6ஆம் இடத்துல சனி உட்கார்றாரு பாருங்க. இந்த எப்படிப்பட்ட எதிரிகளையும் வந்து வென்றுவாங்க கண்டிப்பா. இன்னொரு புறம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து இப்போ பிஜி நீட் எழுத போறேன், இல்ல ஒரு இன்ஜினியரிங் விஷயங்கள்ல நான் பாடுபடுறேன் அப்படிங்கிற அந்த மாணவர்களுக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கும். அந்த ஒரு யோகம் இப்போ உங்களுக்கு வந்துருது. எல்லா ராசி மாணவர்கள் வகையிலைங்கய்யா இந்த ஆண்டு இவர்களுக்கு குடும்பத்தில் சுபிட்சம் இருக்கும், பிள்ளைகளால் நன்மைகள் கிடைக்கும், இவருடைய உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் போகும். சரிங்களா? சொந்த தொழிலில் வெற்றி காண முடியும், லாபம் காண முடியும், சொந்த இடம் வாங்க முடியும். எல்லா வகையிலும் ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில். குரு பாக்குறதுனால கல்யாணமும் வருதுங்கிறீங்க. வருது. குரு பாக்குறதுனால கல்யாணம், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் குரு பாக்குறாருங்க. வாழ்க்கையுடைய சிறப்பு பார்வை எதுவெல்லாம் தேவையாக இருக்கிறதோ உனக்கு அதுவெல்லாம் கிடைத்திருந்த காலகட்டத்தில் நீ எப்படி எதுவாக நினைக்கிறாயோ அப்படி அது ஒரு யோகம் முடிஞ்சு போச்சு. அந்த யோகம் இந்த காலத்துல இந்த துளாராசினை பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம நல்லா இருப்பாங்க. அதுல 5ஆம் இடத்துல அந்த சந்திரன் ராகு இருக்கிறதுனால இவர்கள் தன்னுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்ய. ஏன்னா சில நேரம் என்ன ஆகுறியா, இவர்கள் வந்து காதல் என்ற போர்வையில் சில சிக்கல்ல மாட்டிக்கக்கூடிய அமைப்பு தாண்டி இருக்கு. சில நண்பர்கள் போதை பழக்கங்களுக்கு இவர்களை அடிமையாக்க முடியும். 5ல ராகு கேளிக்கை விஷயம் ஒரு ஜாலிக்காக அப்படின்னு போய் ஒரு தொடர் கெட்ட பழக்கத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அதுல எச்சரிக்கையா இருக்கணும். ஆனால் தரமான மனிதர்கள் துளாராசிக்காரர்கள் குருவுடைய பார்வை 5ஆம் இடத்தில் விழுவதனால் இந்த பிரச்சனையெல்லாம் விலகி அது நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். அது இருக்கு, ஆனா நாங்க தடை போட்டுடுறோம். குருவுடைய பார்வைங்கிறது தடையல்ல, ஆசிரியருடைய வழிகாட்டு, வெல்விஷர்ஸுடைய வழிகாட்டு, குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரைகள் அதை ஏத்துக்குங்க. இவ்வளவு யோசனை பண்றீங்க, இப்ப ஏத்துக்குங்க. இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார் பாருங்க. செயற்கை முறை கருத்தரித்தல் பிறருக்கு இப்ப குழந்தை பாக்கியம் ஒன்றாகிறோம். இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் வச்சுட்டாங்க பாருங்க, அவனுக்கு தான் பெரிய முன்னேற்றம். உதாரணத்து குரு பார்க்கின்ற போதே குழந்தை பாக்கியமும் இல்லாத ஜாதகருக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்பது பொதுவான விதி. சரிங்களா? அப்ப இது ஆதரிக்க நீ சொன்ன மாதிரி ஒரு செயற்கை கருத்தரிப்பு அதெல்லாம் வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கும். எந்த தொழில்துறையை சொன்னவங்க வெற்றிடுவாங்க இந்த ஆண்டு எல்லாருமே சொன்னா இந்த ஆண்டு துலாம் ராசினருக்கு மிகப்பெரிய அற்புதம். எழுதி வச்சுக்கலாம், அற்புதம். புரியுமா? அது உத்தியோகத்தில் இருக்கட்டும், பொதுவாக வந்து ரியல் எஸ்டேட் துறையில செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு
இந்த ஆண்டு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய போட்டிகளில் இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் செவ்வாயுடைய இடம். 11ஆம் இடம் பாத்தீங்கன்னா சிம்ம சூரியனுடைய வீடு. 10ஆம் இடம் 10ஆம் இடம் சந்திரனுடைய வீடு. சந்திரன் வீடு. சந்திரன் சார்ந்த தொழில் அப்போ கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடிநீர் குடிநீர் சம்பந்தப்பட்டது, ஆகாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எழுதக்கூடியவர்கள், அதுவும் மெரைன் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாருமே பொதுவாகவே தொட்டதெல்லாம் தொடங்கிடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தை துளாராசி. சோ துளாராசி பெரிய மேன்மைகளை அடைய போகிறார்கள். அவங்க சொந்த ஜாதகத்துடைய திசாபுத்தி நல்லா இருந்துச்சு, அதுதான் ஒரு சூப்பர் காலமா இது அமைய போகுது. இதுதான் உண்மை. இது சொல்லி போட்டு உடைச்சிடும் நாம, புரியுதுங்களா? உண்மையிலே யோகமான காலம்தான். இந்த காலகட்டத்தில் எல்லாவற்றையும் அடைய வேண்டும். அடைவதற்கு வாய்ப்பில்லை என்றால் நிச்சயமா என்ன கோளாறு ஜாதகத்துல எப்படி பார்க்கணும், இது கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு, புரியுங்களா? அதை பார்த்து தெரிந்து கொண்டு செயல்படுகின்ற போது இவர்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். துலாத்துல பிறந்த இவங்களுக்கு நம்ம திருச்சி பெரம்பலூர் இருக்கு பாருங்க, அங்க சிறுவாச்சூர் மதுரவாழியம்மன் வழிபாடு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க, பெரிய ஒரு வளர்ச்சியை இவர்கள் கொடுக்க போகுது. இன்னொரு புறம் பார்த்தா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடுமே துளாராசிக்காரர்களுக்கு பெரிய மேன்மைகளை அங்க ராகுடைய நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு. சுவாதி நட்சத்திரம் அதிநாயகமா உட்கார்ந்து இருக்கு. அப்ப அம்பாள் தானே. அம்பாளுடைய அனுக்கிரகம் துளாராசிக்காரர்கள் வாழ்வாக்கு வாழப்போகிற காலமாக அமைகிறது. மகிழ்ச்சியாக இதை